ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் வீடுலாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உங்களுக்கு நான் சந்தை தான் சுற்றி காமிக்க போகிறேன். நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கணும். நாம் காய்கறி வாங்க போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த சந்தைக்கு வரேன். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் போல் வரணும். காலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிச்சு. எனக்கு இந்த சந்தையை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. அந்த பரங்கிக்காய் சொல்லுவோம்ல நம்ம ஊரில், மஞ்சள் பூசணிக்காய், அது இருந்துச்சு. அப்புறம் அந்த செடியெலாம் கூட வச்சுருந்தாங்க. முருங்கைக்கீரை செடி, அப்புறம் மல்லிகைப்பூ செடி, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பப்பாளிக்காய், சுண்டைக்காய், முருங்கைக்காய் வச்சுருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் ஒரு கட்டு வாங்கினேன். அதில் நிறைய இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருந்துச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெள்ளை கத்திரிக்காய் நம்ம ஊர்லலாம் கிடைக்கும்ல, அந்த கத்திரிக்காய் இருந்துச்சு. அதில் ஒரு 2 எல்பி போல் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பாவக்காய். இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னே கிடையாது, எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வாழைக்காய் பார்த்திங்கன்னா $1க்கு 4 வாழைக்காய் சொன்னாங்க. அப்புறம் அது ஒரு $2 போல் வாங்கிட்டேன். சரி, ஒரு கட்டு போல் வாழை இலை வாங்கிக்கலாமேன்ட்டு அதுவும் $2 தான். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருந்துச்சு. சரி, இந்த முருங்கைக்கீரை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு கூறு $2 சொன்னாங்க. நான் ஒரு 2 கூறு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா $1க்கு 3 கட்டுன்னு சொன்னாங்க. நான் ஒரு $2 போல் வாங்கிட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்சாக எடுத்துகிட்டு போயிடணும். இங்கே கார்டெல்லாம் தேய்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா புளிச்சக்கீரையும் இருந்துச்சு. அது ஒரு கட்டு போல் வாங்கிட்டேன். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லா விலையும் பார்த்திங்கன்னா $1 $2 தான். அதுக்கு மேலாம் அவங்க எதுவுமே விற்கல. இந்த கூறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், தக்காளி, இந்த கேப்சிகம் எல்லாமே $2 $1 $2 அந்த மாதிரி விலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சின்ன வெங்காய தாள் சொல்லுவாங்களே, அது இருந்துச்சு. சரி, அது பருப்பு போட்டு கூட்டு பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ஒரு 2-3 போல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சோளக்கருது. சரி, அப்படியே கடையெல்லாம் சுற்றிட்டு வந்தோம். சரி, இளநீ குடிக்கலாம் அப்படின்ட்டு இளநீ கடை ஒன்று இருந்துச்சு. சரின்ட்டு 3 இளநீ வாங்கி எல்லோரும் குடித்தோம். இந்த சந்தைக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு போயிடணும். அவங்க பார்த்திங்கன்னா கவர் போட்டு தான் தருவாங்க. சரி, நம்ம ட்ராலி எடுக்காமல் போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராலி எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கவரில் வாங்கிட்டு கொண்டு போய் காரில் வச்சுட்டு வந்தோம். வெயிட்டு தூக்க முடியல, அதனால தான் இதை சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. வெயிலுக்கு எதமாக செம்ம வெயில் அடிச்சிச்சு. காலையிலேயே அவ்வளோ பேர் வந்து வாங்கினாங்க. சரி, எனக்கு இந்த கடையை பார்க்க ஆசையாக இருந்துச்சு. நம்ம ஊர் மார்க்கெட்டில் போய் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வாங்கினேன்னா அதனால பொரியல் செஞ்சால் நல்லாயிருக்கும். வாழைப்பூவும் அதுவும். சரி, அதில் ஒரு 2 வாழைப்பூ வாங்கிக்கிட்டேன். இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா $1க்கு 1. பச்சை மிளகாய் அடுத்தது பார்த்தேன். 2 போல் வந்து $3 சொன்னாங்க. சரி, 2 வாங்கிக்கிட்டேன். ஒன்று $2 சொன்னாங்க, 2 $3 சொன்னாங்க. சரி, நமக்கு $1 லாபம் தானே அப்படின்ட்டு 2 வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே கூட இருந்துச்சு, நிறைய கடை. அப்புறம் இந்த பழங்கள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, அதெல்லாமே நான் கூட கொஞ்சம் வாங்கினேன். அடுத்தது அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு நிறைய ஜாமான் வச்சுருந்தாங்க. சரி, அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது நமக்கு, நான் அதெல்லாம் வாங்கலை. எல்லாமே இருந்துச்சு இங்கே. நிறைய ஆஃபரில் நம்ம விலையெல்லாம் பேசி வாங்கினா தராங்க. நான் நிறைய கடையில் பார்த்திங்கன்னா விலை பேசி தான் வாங்கினேன். கொஞ்சம் கம்மி பண்ணி தந்தாங்க நிறைய கடையில். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு மீன் கடை இருந்துச்சு. நம்ம ஊர் சங்கரா மீன், ரெட் ஸ்னாப்பர் அது இருந்துச்சு. ஆனால் அது தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரின்ட்டு அது வாங்கலை. அதுக்கப்புறம் பசங்களை அப்படியே கொஞ்சம் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். தர்சனுக்கு பார்த்திங்கன்னா கார் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, கார் கடை எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு போனோம். அப்புறம் கொஞ்சம் கார் வாங்கிட்டான், அந்த குட்டியான காரு.
சரி அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க, $20க்கு 4 ட்ரெஸ் அந்த மாதிரி. ஆனால் ரொம்பலாம் சூப்பராக இருக்குமா என்னன்னு தெரில. சரி நான் அதெல்லாம் வாங்கலை. சரி நமக்கு ஏற்ற ட்ரெஸ்லாம் இது கிடையாதுன்ட்டு நான் அதெல்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் இப்போ தர்சன் தான் கார் தான் தேடிட்டு போயிட்டுருந்தோம். சரின்ட்டு அவனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாமே இருந்துச்சு இந்த சந்தையில். ஆனால் நீங்கள் டாம்பாவெலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்தையை போய் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப மணி மிச்சமாகும். நம்ம சேஞ்சாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அவ்வளோ காசு மிச்சமாகும். நம்ம இந்தியன் ஸ்டோர்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்பி வந்து எப்படியும் $2க்கு மேலே தான் இருக்கும். இங்கே அந்த கூர் கட்டி விற்கிறாங்க, $2 $1 அது மாதிரி தான். நமக்கு ரொம்ப மணி சேவ் ஆகும். ஒரு வாட்டி வாங்கினா தான் தெரியணும், பார்த்துக்கங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே காசெல்லாம், இந்தியன் ஸ்டோரில் காசை கொடுத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை போனாலும் நமக்கு நல்ல யூஸு தான். அப்புறம் ஏதாச்சும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கலான்னு வந்தோம். அங்கே ஒன்றும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. சரின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடையெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹேர் பேண்டு வாங்கினேன். நம்ம ஒரு பேண்டு மாதிரியே இருந்துச்சு. சரின்னு ஒரு 5-6 வாங்கிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.